In this video, we are going to solve the questions given in 6th standard Maths workbook under term 2, unit 1, numbers, worksheet number 9. First Roman letter, multiple choice questions. First question, the first two multiples of 24 is dash. Multiples of 24 na 24th table la இருக்கிற first two multiples என்னன்னு கேட்டிருக்காங்க. So 24 into 1 is 24. Then second multiple என்னவா இருக்கும் 24 into 2 is 48. So answer is option A 24 and 48. Second question, the number of factors of 36 are dash. 36 எந்த டேபிள் எல்லாம் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேபிளில் 36 வரும், தென் செகண்ட் டேபிளில் வரும், தேர்ட் டேபிளில் 36 வரும், ஃபோர்த் டேபிளில் வரும், 9 4 is 36, அண்ட் சிக்ஸ்த் டேபிள் வரும், 6 6 is 36, அண்ட் நைன்த் டேபிள் வரும், 9 4 is 36, தென் 12th டேபிளில் வரும், 12 into 3 is 36, தென் மித்த நம்பர்ஸ்லாம் வராது. 18th டேபிளில் 36 வரும், தென் 36th டேபிளில் வரும். ஸோ இதுதான் வந்து 36ஓட ஃபேக்டர்ஸ். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 3 4 5 6 7 8 9. ஸோ the factors of 36 are 9. Answer is option C. Third question, the LCM of 24 and 42 is dash. 24க்கும் 42க்கும் LCM ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ L டிவிஷன் மெத்தடில் பண்ணலாம். 24 42 ரெண்டும் செகண்ட் டேபிளில் காமனாக டிவைட் ஆகுமா? ஸோ செகண்ட் டேபிளில் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 1 2, then 2 2 is 4, 2 1 is 2, then இது ரெண்டத்தை தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாமா? ஸோ 3 போட்டுக்கலாம். 3 into 4 is 12, and 3 into 7 is 21. நெக்ஸ்ட்டு இதை செகண்ட் டேபிளில் பண்ணலாமா? 2 2 is 4, சாரி 2 2 is 4, இங்கே 2 வரும். தென் 7 வந்து 12 டிவைட் பண்ண முடியாது, ஸோ 7 அப்படியே வச்சுக்கோங்க. தென் அகெயின் செகண்ட் டேபிளில் போகும்போது 2 1 is 2, தென் 7 அப்படியே இருக்கும். தென் செவன்த் டேபிளில் பண்ணுங்கள். 7 1 is 7, 1 1, இங்கே 7 1 is 1 1 வரும். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபேக்டர்ஸ் பாருங்கள். 2 into 3 into 2 into 2 into 7, 2 into 2 into 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6, 6 into 2 is 12, 12 into 2 is 24, 24 into 7, 7 4 is 28, 8 remaining 2, then 7 2 is 14, 15 16. So answer is 168. Option A 168. Fourth question, the LCM of 5 25 and 75 is dash. 5 25 and 75க்கு LCM ஃபைண்ட் பண்ணணும். போன சம்மில் பண்ண மாதிரி தான். 5 25 75. இது மூணுமே ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகுமா? ஸோ 5 போட்டுக்கோங்க. 5 1 is 5, தென் இங்கே 25 இருக்குது. 5 5 is 25, 75 இருக்குது. 75ல் 1 time 5 இருக்குது, ரிமைனிங் 2 இருக்குது, தட் இஸ் 25. 5 into 5 is 25, ஸோ 15. அகெயின் ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 5 1 is 5, 5 3 is 15, ஸோ 3. தென் தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 3 1 is 3, ஸோ 1. இது மூணு நம்பர்ஸே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 5 into 3, that is 5 5 is 25, 25 into 3 is 75. Answer is option A 75. Fifth question, the HCF of 37 and 47 is dash. 37 and 47க்கு HCF ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 37 வந்து வேறு எந்த டேபிள்லையும் வந்து டிவைட் ஆகாது, 37ல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 37 1 is 37. தென் 47 பாருங்கள். 47 வேறு எந்த டேபிள்லையும் டிவைட் ஆகாது, 47ல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 47 and 1ல் டிவைட் ஆகும், ஸோ 1. 47 into 1 is 47. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 37ஓட ஃபேக்டர்ஸ் 1 and 37. அட் த சேம் டைம் 47ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 and 47. ஹெச்சிஎஃப்னா ஃபேக்டர்ஸ் ரெண்டு நம்பர்ஸ்லேயுமே சேமாக இருக்கணும். இங்கே ரெண்டு நம்பரும் சேமாக இருக்க ஃபேக்டர் அது 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஆப்ஷன் சி 1. Sixth question, HCF of 2 consecutive even number is dash. 2 consecutive even numbers ஓட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 consecutive even numbers எதெல்லாம் எடுத்துக்கலாம்? 2 4 எடுத்துக்கலாம். 2 and 4க்கு HCF எடுக்கணும். 2 4 இது ரெண்டுமே செகண்ட் டேபிளில் கேன்சல் ஆகும்.
2. 2 1 is 2 and 2 2 is 4. ரிமைண்டர் இல்லாமல் எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அதுதான் ஹெச்சிஎஃப். ஸோ 2, 4 ஹெச்சிஎஃப் வந்து 2. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2. 7th question. The HCF of two number is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other number. 2 நம்பரோட HCF 11 கொடுத்துருக்காங்க, LCM 693 கொடுத்துருக்காங்க, 1 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வச்சுக்கலாமா, ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. இங்கே 1 நம்பரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 1 நம்பர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 77 வச்சுக்கலாம். தென் ஒய் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் த அதர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 77 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர் இஸ் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 11. தென் எல்சிஎம்மோட வேல்யூ 693 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 693. ஒய்யை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு 77 ஒய்யை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு 77 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ அது டினாமினேட்டரில் கன்வெர்ட் ஆகிடும். 11 இன்ட்டு 693 டிவைடட் பை 77 இங்கே வரும்போது டினாமினேட்டரில் போயிடும். ஸோ 77. இது 11th டைப்பில் கேன்சல் பண்ணலாமா? 11 1 is 11, 11 7 is 77. தென் இந்த 7ஐயும் 693 டிவைட் பண்ணலாமா? 7 1 is 7, 7 9 is 63, ரிமைனிங் என்ன இருக்கும்? 63 இருக்கும். ஸோ அகெயின் 7 9 is 63. ஸோ அதர் நம்பர் இஸ் y is equal to 99. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. 8th question. The greatest possible length of measuring tape which can be used to measure exactly the length 30 cm, 90 cm, 1 meter 20 cm and 1 meter 35 cm is. கொஸ்டினில் பாதி சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, பாதி மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் 30 சென்டிமீட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன்று 90 சென்டிமீட்டர். தென் தேர்ட் ஒன் பாருங்கள் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டருக்கு பதிலாக 100ன்னு இங்கே போட்டுக்கலாமா? 100 + 20 சென்டிமீட்டர். தென் 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அப்படி தான் 1 மீட்டருக்கு பதிலாக 100 சென்டிமீட்டர் + 35 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. 30 சென்டிமீட்டர் அப்படி இருக்கும், 90 சென்டிமீட்டர் அப்படி இருக்கும். 100 + 20 is 120 சென்டிமீட்டர். தென் 100 + 35 is 135 சென்டிமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 30யோட எல்சிஎம் பாருங்கள். செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா? 2 1 is 2, ரிமைனிங் 1 இருக்கும். 2 5 is 10. ஸோ 5 போட்டிருக்கேன். தென் தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா? 3 5 is 15. ஸோ 5. தென் இது 5th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 5 1 is 5. தென் 90 வந்து தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா? ஸோ 3 3 is 9. அந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. தென் அகைன் தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 3 போட்டுட்டு 3 1 is 3. தென் 0 அப்படியே போட்டுக்கோங்க. தென் இது செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா? ஸோ 2 போட்டுக்கோங்க. 2 × 5 is 10. ஸோ 5. இது வந்து 5 வந்து 5th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 5. 5 1 is 5. நெக்ஸ்ட்டு 120 சென்டிமீட்டர். இது வந்து செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 6 2 is 12 அண்ட் 0 அப்படியே போட்டுக்கோங்க. தென் இது அகைன் வந்து செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணிக்கலாம். 2 2 3 is 6 அண்ட் 0 அப்படியே போட்டுக்கோங்க. தென் இதையும் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 1 is 2. இது 1 டைம் 2 இருக்கும், மீதி 1 இருக்குமா? அப்போ இது 10ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 2 × 5 is 10. தென் அகைன் இதை தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 3 5 is 15. ஸோ இது 5th டேபிளில் டிவைட் பண்ணுங்கள். 5 1 is 5. தென் நெக்ஸ்ட்டு 135 சென்டிமீட்டர். இதை 5th டேபிள் டிவைட் பண்ணலாமா? 5 2 is 10, ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ 35. 7 5 is 35. 27 தேர்ட் டேபிள் டிவைட் ஆகுமா? ஸோ 3 3 × 9 is 27. தென் 9 தேர்ட் டேபிள் டிவைட் ஆகும். 3 3 is 9. அகைன் 3 வந்து தேர்ட் டேபிள் டிவைட் ஆகும். ஸோ 3 3 1 is 3. ஸோ 30யோட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 3 × 5. தென் 90யோட ஃபேக்டர்ஸ் பாருங்கள். 2
இப்படி சஃபில் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ 2 ஃபஸ்ட்டாக எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அந்த 3 எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். 3 × 3 × 5. அப்போ தான் HCF ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் 120. 120ல் ஃபஸ்ட்டு 2 2 டைம் இருக்கா? 2 × 2 2 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது, × 2 × 3 1 டைம் இருக்குது அண்ட் 5 1 டைம் இருக்குது. ஸோ 3 × 5. தென் 135ல் பாருங்கள் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 × 3 × 3 அண்டு 5 வந்து 1 டைம் இருக்குது. ஸோ 5. இதில் வந்து எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 வந்து எல்லாத்துலேயுமே இருக்கா? இல்லை. ஃபோர்த்து டைமில் வந்து 2 வரல, 2 ஃபேக்டராக வரல. ஸோ அது 2 எடுத்துக்க முடியாது. தென் 3 பாருங்கள், 3யும் 3 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, தேர்ட் டைம்லேயும் ஒரு 3 இருக்குது அண்ட் ஃபோர்த்து டைம்லேயும் 3 இருக்குது. ஸோ HCF = 3 போட்டுக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஃபேக்டர் வந்து காமனாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமில் 5 இருக்குது, செகண்ட் டைமில் 5 இருக்குது, தேர்ட் டைமில் 5 இருக்குது அண்ட் ஃபோர்த் டைம்லேயும் 5 இருக்குது. ஸோ 5 வந்து HCF கூட வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 5 is 15. 15 centimeter is the HCF of given question. That is the greatest possible length. Answer is option C, 15 centimeter. 9th question. The HCF of 1, x is dash. 1 and x ஓட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1, 1. தென் எக்ஸோட ஃபேக்டர்ஸ் பாருங்கள். எக்ஸை எக்ஸால் டிவைட் பண்ணால் 1 டைம் 1 தான் கிடைக்கும். ஸோ 1ஓட ஃபேக்டர்ஸ் 1, 1. தென் எக்ஸோட ஃபேக்டர்ஸ் 1, x. 1 அண்ட் எக்ஸில் வந்து காமனாக இருக்கிறது என்னது? 1. ஸோ HCF of 1, x is 1. Answer is option A. Second Roman letter. Match the following. 11th question. 105. 105 is the multiple of 7. So answer for 11th question is option D. Then second question. HCF into LCM. That is product of two given numbers. Answer for 12th question is option A. Then 13th question. HCF of x, y is equal to x. Answer is option E. Y is a multiple of x. Then 14th question. 15 is the factor of 30. Answer is option C for 14th question. Then next 15th question. LCM of 7, 17. இதோட LCM வந்து 119. So answer is option B for 15th question. Third Roman letter. Short answer questions. 16th one. Anbu has 24 sweets and 72 biscuits. He want to use all of these to make identical. 10th question. Two numbers are in the ratio of 15:11. If their HCF is 13, then the numbers are dash. டூ நம்பர்ஸ் வந்து 15:11ங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதோட HCF 13 இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் எந்த நம்பர் 13 ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் 185. 185 13 டிவைட் பண்ணி பாருங்கள். 13 1 is 13, 13 1 is 13, ரிமைண்டர் 5 இருக்கும் 55. 55 வந்து 13th டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் 195, 133. 195 13th டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 13 1 is 13, இங்கே 13 1 is 13, ரிமைண்டர் 6, 65. 65 13 × 5 is 65. ஸோ 15th டேபிளில் டிவைட் ஆகுது. தென் அங்கே பக்கத்தில் இருக்க நம்பர் 133, அது 13th டேபிளில் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். டிவைட் ஆகாது. 13 1 is 13, இங்கே 3 இருக்குது. ஸோ ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. தென் சி பாருங்கள் 153 divided by 13. 13 1 is 13, remainder 2 23. 13th table divide ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. தென் ஆப்ஷன் டி பாருங்கள் 195 divided by 13. 13 1 is 13, இங்கே 13 1 is 13, remainder 6. ஸோ 65. 13 × 5 is 65. ஸோ 15 டைம்ஸ் வந்து 35 கிடைக்குது. தென் 143 பாருங்கள். ஸோ இது வந்து 15 டைம் கிடச்சிருச்சு. தென் 143 13 டிவைட் பண்ணுங்கள். 13 1 is 13, இங்கே 13 1 is 13, ரிமைண்டர் 1 இருக்கும்.
ஸோ இதுவும் 13th டேபிள் தான். 13 1 is 13. ஸோ இது வந்து 11. இது ரெண்டும் 15:11ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. செகண்ட் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங். 11th question 105. 105 is the multiple of 7. So answer for 11th question is option D. Then second question, HCF into LCM, that is product of two given numbers. Answer for 12th question is option A. Then 13th question, HCF of x comma y is equal to x. Answer is option E. Y is a multiple of x. Then 14th question, 15 is the factor of 30. Answer is option C for 14th question. Then next 15th question, LCM of 7 comma 17. இதோட LCM வந்து 119. So answer is option B for 15th question. Third Roman letter short answer questions. 16th question, Anbu has 24 sweets and 72 biscuits. He want to use all of these to make identical gift bags. What is the largest number of gift bags he has to make? So Anbu கிட்ட 24 sweets இருக்கும் and 72 biscuits இருக்காமா. ஒரே மாதிரியான கிஃப்ட் பேக்ஸ் வந்து அவன் பேக் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ எவ்வளோ மேக்ஸிமம் கிஃப்ட் பேக்ஸ் வந்து மேக் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் HCF ஆஃப் த கிவன் நம்பர். ஃபஸ்ட்டு 24க்கு HCF கண்டுபிடிங்க. செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா? 2 1 is 2 and 2 2 is 4. Then again second table divide ஆகும். 2 6 is 12. Then again second table divide ஆகும். 2 3 is 6. Then இது third table divide ஆகுமா? 3 1 is 3. Next 72 second table divide ஆகும். 2 3 is 6, remaining 1, that is 12. So 2 into 6 is 12. Next again second table 2 1 is 2, remaining 1 இருக்கும். 6 into 2 into 8 is 16. Again second table 2 into 9 is 18. 9 third table divide ஆகுமா? So 3 into 3 is 9, 3. 3 again third table divide ஆகும். So 3 1 is 3. 24 factors எல்லாம் எழுதிக்கோங்க. 2 into 2 into 2 into 3. Then 72 factors வந்து 2 into 2 into 2 into 3 into 3. இதில் இருக்க காமனான ஃபேக்டர்ஸ் எல்லாம் எதுன்னு பாருங்கள். 2 ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. தென் இந்த 2வும் காமனாக இருக்குது, இந்த 2வும் காமனாக இருக்குது, தென் இந்த 3யும் காமனாக இருக்குது. ஸோ இந்த காமனாக இருக்கிறதோட மல்டிபிள் தான், மல்டிப்ளிகேஷன் தான் HCF. தட் மீன் லார்ஜர் நம்பர் ஆஃப் gift pack. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 into இங்கேருந்து ஒரு 2 எடுத்துக்கணும். 2 into இங்கேருந்து ஒரு 3. 2 2 is 4, 4 2 is 8 and 8 3 is 24. Answer is 24. Seventeenth question. 4 tanks contain 250 liters, 500 liters, 750 liters and 1000 liters of water respectively. Find the maximum capacity of a container that can measure the quantity of water in each tank exactly. Different liters consume பண்ணுற 4 tanks கொடுத்துருக்காங்க. இந்த 4 tanksலையும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டெய்னிங் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வர்றதுனால நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ எழுதிக்கோங்க. 250 கம்மா தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரே இதுலேயே எழுதியும் HCF கண்டுபிடிச்சிக்கலாம். 500 கம்மா 750 கம்மா 1000. இது எல்லாமே 5th டேபிளில் டிவைட் ஆகுமா? ஸோ 5 வந்து காமனாக இருக்குது. 5 5 is 25, தென் 0. தென் இதுவும் 5th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 5 1 is 5, ஜீரோஸ் அப்படியே போட்டுக்கோங்க. தென் 750ல் 5 1 is 5, ரிமைனிங் 2 இருக்கும், தட் இஸ் 25. 5 5 is 25, தென் 0 அப்படி இருக்கும், அப்படியே போட்டுக்கோங்க. தென் இந்த 10,000 பாருங்கள். 1000ல் 10 இருக்கா? 5 2 is 10, 2 அந்த ரிமைனிங் ஜீரோஸ் அப்படியே போட்டுக்கோங்க.
தென் அகைன் ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகுமா 5 5 1 is 5 0 தென் இது பாருங்கள் 5 2 is 10 0 அங்கே இருக்குது அப்படியே போட்டுக்கோங்க தென் இது 5 3 is 15 0 அப்படியே போட்டுக்கோங்க தென் 4 5 is 20 0 இருக்குது 0 அப்படியே போட்டுக்கோங்க தென் அகைன் ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகும் 5 5 2 is 10 5 4 is 20 6 5 is 30 then 8 5s are 40 ஸோ இதுக்கெல்லாம் காமனாக எதால் டிவைட் ஆகும் 2 டேபிளில் டிவைட் ஆகுமா ஸோ 2 2 1 is 2 2 2 is 4 and 2 3 is 6 and 2 4 is 8 தென் இது எல்லாமே காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகாது ஸோ இந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் ஹெச்சிஎஃப் HCF is equal to 5 into 5 into 5 into 2. 5 5 is 25. 25 into 5 is 125. 125 into 2 is 250. So write maximum capacity of container is equal to 250 liter. Eighteenth question. A teacher wants to celebrate Children's Day by distributing sweets to her students. What is the minimum number of sweets that she has to buy in order to distribute either 9, 12 or 15 sweets to each student? ஸோ டீச்சர் வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்வீட் கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 9, 12 ஆர் 15 கொடுக்கணும்னா எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வீட் வந்து வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் எல்சிஎம். கிவன் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 9, 12, 15. தேர்ட் டேபிள் எல்லாமே டிவைட் ஆகுமா ஸோ 3 3 3 is 9 and 3 4 is 12 and 3 5 is 15 then 3 3 1 is 3 4 1 is 4 4 அப்படியே இருக்கும் then 5 அப்படியே இருக்கும் then fourth டேபிளில் 1 4 1 is 4 so 1 5 then fifth டேபிளில் 5 1 1 So write minimum number of sweets to buy. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into 3 into 4 into 5. 3 3 is 9. 9 4 is 36. Then 36 into 5 is 6 5 are 30. 0 3 6 5 3 is 15 8. So answer is 180. So you need to buy 180 sweets. 19th question. On his birthday, Arun wanted to give a gift pouch consisting of one pencil and one eraser to his schoolmates. He went to a supermarket and found that each pencil box was containing 6 pencils and similarly an eraser box containing 10 erasers and one packet of gift pouch containing 12 gift pouches. If he doesn't waste a single item, what would be a minimum number of gift pouches he could have made? How many numbers of pencil boxes, eraser boxes and gift packets would he have purchased? அருணோட பர்த்டேக்கு அவன் ஸ்கூல்மேட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பவுச் கொடுக்கணும்னு விருப்பப்படுறான். ஒவ்வொரு கிஃப்ட் பவுச்லேயும் 1 பென்சில் அண்ட் 1 எரேசர் இருக்கும். ஸோ அவன் சூப்பர் மார்க்கெட் போய் 1 பென்சில் பாக்ஸில் எவ்வளோ பென்சில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ 1 பென்சில் பாக்ஸில் 6 பென்சில்ஸ் இருக்குது. தென் எரேசர் பாக்ஸில் 10 எரேசர்ஸ் இருக்குது. தென் 1 பேக்கெட் கிஃப்ட் பவுச்சில் 12 கிஃப்ட் பவுச்சஸ் இருக்குது. ஸோ அவன் வாங்குகிற திங்ஸ் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் கிஃப்ட் பவுச்சஸ் வந்து செய்யணும்னு யோசிக்கிறான். ஸோ கிவன் டேட்டாஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. மினிமம் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். 6 பென்சில்ஸ் ஸோ 6 இங்கே போட்டிருக்கேன். தென் 10 எரேசர்ஸ் ஸோ 10 எரேசர் இங்கே போட்டிருக்கேன். தென் ஒரு கிஃப்ட் பவுச்சில் 12 கிஃப்ட் பவுச்சஸ் இருக்கும்.
ஸோ 12 போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்கள். எல்லாமே செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா? ஸோ 2 போட்டுக்கிறேன். 2 3 is 6 அண்டு ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகுமா? ஸோ 2 5 is 10. தென் இது சிக்ஸ்த் டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 2 6. தென் இது தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா? 3 1 is 3, 5 அப்படியே இருக்கும். தென் 3 2 is 6, 3 2 is 6. ஓகே. தென் ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஸோ 1 அப்படியே இருக்கும். ஃபிஃப்த் டேபிளில் 5 1 is 5, தென் 2 அப்படியே இருக்கும். தென் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 1 1 1, 2 1 is 2, ஸோ 1. LCM is equal to factors எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 3 into 5 into 2. 2 3 is 6 and 6 5 is 30. 30 into 2 is 60. So 60 pouches. Minimum number of gift pouches equal to gift pouches is equal to 60. மினிமம் நம்பர் ஆஃப் கிஃப்ட் பவுச்சஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் 60. இப்போது எவ்வளோ பென்சில் பாக்ஸஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் பென்சில் பாக்ஸஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிஃப்ட் பவுச்சஸ் எவ்வளோ? 60. தட் இஸ் மினிமம் நம்பர் 60. ஒரு பென்சில் பாக்ஸில் எவ்வளோ பென்சில் இருக்கும்? 6 பென்சில் இருக்கும். டோட்டல்லேருந்து 6 டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பென்சில் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமா? ஸோ 60 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 1 is 6 and 6 10 is 60. ஸோ 10 பென்சில் பாக்ஸஸ் வாங்கணும். தென் நம்பர் ஆஃப் எரேசர் பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு எரேசர் பாக்ஸில் வந்து எவ்வளோ எரேசர் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எரேசர் பாக்ஸ் கண்டெய்னிங் 10 எரேசர்ஸ் இருக்கும். ஸோ 60 வந்து 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிரும். 1 6 மட்டும் இருக்கும். ஸோ 6 எரேசர் பாக்ஸஸ் வாங்கணும். தென் நெக்ஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் கிஃப்ட் பேக்கெட்ஸ் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. இங்கே எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் கிஃப்ட் பேக்கெட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கிஃப்ட் பவுச்சஸ் வந்து 60. 60 டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒரு கிஃப்ட் பவுச்சில் வந்து எவ்வளோ கிஃப்ட் பவுச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். 12 கிஃப்ட் பவுச்சஸ் இருக்கும். ஸோ 60 டிவைடட் பை 12. 12ஆல் அது கேன்சல் பண்ணுங்கள். 12 1 is 12 and 12 5 is 60. ஸோ 5 gift packets வாங்கணும். 20th question. Highest common factor of two number is 2 while their least common multiple is 320. Find the other number if one number is 10. ஸோ இது other number find பண்ணுறதுக்கு ஃபார்முலா product of two numbers equal to LCM into HCF. கொஸ்டினில் HCF கொடுத்துருக்காங்க 2ன்னு, HCF is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. தென் LCM is equal to 320ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் நம்பர் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். x equal to 10. தென் அதர் நம்பர் y equal to என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் x அண்ட் y is equal to LCMோட வேல்யூ பாருங்கள் 2. தென் HCFோட வேல்யூ பாருங்கள் 320. எக்ஸோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 10ன்னு. ஸோ 10. ஒய்யோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் அதர் நம்பர் 2 into 320. ஒய்யை ஒன் சைடில் வச்சுக்கோங்க. 2 into 320. 10 வந்து இந்த சைடில் வரும்போது டினாமினேட்டரில் போயிடும். ஸோ 10 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கிற 2 into 32. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். y is equal to 4. 64 is the answer.